சினிமாவில் யாருக்கும் போட்டியாகவோ யாரையும் தாண்டி செல்லவோ தான் வரவில்லை என்றும் தனக்கு கிடைத்த வாழ்க்கையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஒரு ஆசையோட வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாருன்றதான் நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும்போதும் சம்பளம் வாங்கும்போதும் அதை நான் நினச்சிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறது தான். நான் ஏன் அதை நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்குறதும் அதை சினிமாவாக மாற்றுறதுலேயே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னையை நீங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்த மாதிரி அது மட்டும் தான் நான் கேட்கணும் நினைக்கிறது. ஸோ சிவா, உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜெனுவினிட்டி. அது ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறையா இருந்தால் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும் அது. ஆனால் அது உங்களுக்கு நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்துக்குவேன்.